உங்களோட பிலீஃப் சிஸ்டத்தையும், தாட் ப்ராசஸையும் நீங்க வாழணும்னு ஆசைப்படுற வாழ்க்கைக்கு ஏத்த மாரி மாத்தலன்னா, உங்களால அந்த வாழ்க்கைய வாழவே முடியாது. ஹாய்! இஃப் யூ ஆர் நியூ டு த சேனல், என் பேர் சௌமியா சுந்தர். நான் செல்ஃப் இம்ப்ரூவ்மென்ட் பத்தின வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கோட வீடியோல நம்ம என்ன கத்துக்க போறோம்னா, ஹவ் டஸ் த சப்கான்ஷியஸ் மைண்ட் வொர்க்? அது எப்படி வொர்க் ஆகுது? அத நம்பளுக்கு ஏத்தா மாரி நம்ம எப்படி மாத்திக்கலாம்? அதோட பெனிஃபிட்ஸ் என்ன? அப்படின்றத தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஒரு மனுஷனா ஒரு நாள்ல நம்ம செய்யற அத்தனை வேலைகள்ல 5% மட்டும்தான் கான்சியஸா டெசிஷன் எடுக்கிறோம். இருக்க 95% ஆஃப் த டெசிஷன் மேக்கிங் இஸ் கம்மிங் ஃப்ரம் த சப்கான்சியஸ் மைண்ட். ஸோ ஒரு நாளையில நம்ம ஆட்டோமேட்டிக்கா செய்யற விஷயம் எல்லாமே சப்கான்சியஸ் மைண்ட்ல இருந்து தான் வருது. லைக் பிரஷிங், பேதிங் இந்த மாதிரி விஷயங்கள். பொறக்கும் போது நம்ம பிரெயின் வந்து ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கும். எந்த ப்ரோக்ராமுமே டவுன்லோட் பண்ணி வராது எக்ஸெப்ட் ஆர் ஜீன்ஸ். நம்ம அந்த 0ல இருந்து 7 இயர்ஸ்க்குள்ள நம்ம பார்க்குற விஷயங்கள், கேட்குற விஷயங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற புது புதுவான விஷயங்கள் இதெல்லாம் தான் நம்ம ப்ரோக்ராமா ஏத்தி நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ஸ்டே பண்ணி வச்சுக்கிறோம். இதுல நல்ல விஷயங்களும் இருக்கும், கெட்ட விஷயங்களும் இருக்கும். ஆனா கெட்ட விஷயங்கள் நம்மளோட ஜேர்னிக்கு எப்படிலாம் தடையா இருக்குன்றத நம்ம இப்ப பார்க்கலாம். அதனாலதான் நம்மளுக்கு சின்ன வயசுல என்ன நடந்துச்சுன்றது எப்பவுமே தெளிவாவே தெரியாது. 4 வயசுல என்ன பண்ணிட்டு இருந்தோம், கிண்டர் கார்டன்ல எப்படி உட்காந்துட்டு இருந்தோம், என்ன ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தோம், எதுவுமே நம்மளுக்கு வந்து ஞாபகம் இருக்காது. சக்சஸ், அச்சீவ்மெண்ட், மணி, பவர் இந்த மாதிரியான விஷயங்களோட நம்மளுக்கு நெகட்டிவ் பிலீஃப்ஸ் இருந்ததுன்னா, நம்மளால ஒரு சக்சஸ்ஃபுல்லான லைஃப் வாழணும், அட்லீஸ்ட் ஒரு ஃபினான்ஷியலி சக்சஸ்ஃபுல்லான லைஃப் வாழணும்னா கூட இந்த நெகட்டிவ் பிலீஃப்ஸ் நம்மள வந்து ஹிண்டர் பண்ணும். எக்ஸாம்பிள், ஒரு ரோட்ல வந்து ஒரு கார்க்கோ ஒரு பைக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குனா கூட மெஜாரிட்டி ஆஃப் த ஜட்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும்னா, கார்காரங்க தான் வந்து பைக்காரங்களை இடிச்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இது ஏன்னா நம்ம சினிமா வில்லன்ஸும் சரி, இல்ல நார்மல் லைஃப்லயும் சரி, பணம் வச்சிருக்கவங்கனாலே தப்பானவங்க, பணத்தை அவங்க தப்பான விதத்துல தான் சம்பாரிச்சிருப்பாங்க. அதை நம்ம சொல்றதுக்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும், பணம் ஜாஸ்தியா இருந்தாலே அவங்க கெட்டவங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாலஜி வந்து நம்மளுக்கு வந்து இருக்கு. உங்க சப்கான்சியஸ்ல பணம்னாலே கெட்டது, பணம்னா தப்பு இப்படின்ற ஐடியாலஜி இருக்கும். கான்சியஸ் மைண்ட்ல நம்ம இன்னும் பணம் சம்பாதிக்கணும், இன்னும் நல்ல ஒரு ஸ்டேட்டஸ்க்கு போகணும், இந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம இங்க வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். சப்கான்சியஸ் மைண்டையும் கான்சியஸ் மைண்டையுமே ஆப்போசிட் தாட்ஸ் இருக்கும் போது உங்க கூட நீங்களே சண்டை போடுற மாதிரி இருக்கும் இந்த சிச்சுவேஷன். நீங்க வந்து கான்ட்ரடிக்ட் தாட்ஸ் வச்சிருக்கீங்க, கூட நீங்களே சண்டை போட்டுட்டு இருக்கீங்கன்னா வெளியில இருந்து வர டிஃபிகல்டிஸ் பத்தாம உங்களுக்கே கொடுக்குற டிஃபிகல்டிஸுமே ஜாஸ்தியாகும். அதனாலதான் நம்ம சப்கான்சியஸ் மைண்ட்ல என்ன இருக்கு, அதை வந்து எப்படி மாத்தணும்ன்றது தெரிஞ்சு நம்ம லைஃப்க்கு ஏத்த மாதிரி அந்த தாட் ப்ராசஸையும் பிலீஃப் சிஸ்டத்தையும் நம்ம மாத்தணும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, சின்ன வயசுல நம்ம எதுவும் ட்ரை பண்ணதுக்கு பயப்பட மாட்டோம். ஒரு நடக்கிறதா இருக்கட்டும், ஓடுறதா இருக்கட்டும், சைக்கிள் ஓட்டுறதா இருக்கட்டும், ஒரு செல்போன் கத்துக்கிறதா கூட இருக்கட்டும், தப்பு பண்ணா கூட விழுந்தா கூட திரும்ப திரும்ப கத்துப்போம். ஏன்னா நம்மளுக்கு அப்போ வந்து பயம் இருக்காது, யாராவது ஏதாவது சொன்னா அது பெரிய விஷயமா இருக்காது. ஆனா வளர வளர மத்தவங்க நம்மள ஏதாவது சொல்லிடுவாங்களோன்ற பயம் ஒண்ணு, 2வது மத்தவங்க நம்மள ஏதாவது சொல்லிட்டாலும் கூட அப்போ வந்து நம்ம ஏதாவது புதுசா ட்ரை பண்ணோம்னா தப்பாயிடுச்சுன்னா நம்மள வந்து அசிங்கப்படுத்திடுவாங்க, தப்பாயிடுச்சுன்னா நம்மள வந்து குறை சொல்லுவாங்க. அப்படி தெரிஞ்சுக்கிட்டா நம்ம வந்து புது விஷயங்களை ட்ரை பண்றதுக்கே பயப்பட ஆரம்பிச்சு ஸ்லோவா புது விஷயங்கள் எதுவுமே ட்ரை பண்ணாம தெரிஞ்சதையே திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருப்போம். ஃபெயிலியர்னாலே பயம் அப்படின்ற ஒரு நெகட்டிவ் பிலீஃப நம்ம சின்ன வயசுல இருந்தே ஸ்ட்ராங்கா பதிச்சு பதிச்சு கொண்டு வந்திருப்போம். நீங்க எப்போ தோக்க பயப்படுறீங்களோ அப்போ யுவர் ஸ்கோப் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இஸ் ஆல்ரெடி கில்ட். நீங்க தோக்காம ஒரு விஷயத்த கத்துக்கவே முடியாது. இந்த மாதிரி பேட் எக்ஸ்பீரியன்சஸ், பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ் தான் நம்மளோட பிலீஃப் சிஸ்டத்தை ஃபார்ம் பண்ணிருக்கு. இந்த மாதிரி பிலீஃப் சிஸ்டத்துல நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். ஏன்னா நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு இது நல்லது இதை எடுத்துக்கலாம், இது கெட்டது இதை எடுக்கக்கூடாது, இந்த மாதிரி யோசிக்கலாம் தெரியாது. சப்கான்ஷியஸ் மைண்டை பொறுத்த அளவுக்கு நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அப்படியே எடுத்து டவுன்லோட் பண்ணி ஸ்டாக் பண்ணி வச்சுக்கோம். நம்மளோட கான்ஷியஸ் மைண்டுக்கு மட்டும்தான் இது நல்லது இது கெட்டது அப்படின்னு பிரிக்க தெரியும். திரும்ப ஒரு விஷயத்த குடுக்கறதுனாலே அது வந்து இந்த பேட்டர்னை அனலைஸ் பண்ணிட்டு பேட்டர்ன் விஷயங்கள் லைக் திரும்ப திரும்ப தோத்துட்டு திரும்ப திரும்ப அசிங்கப்பட்டுட்டே இருந்தோம்னா அந்த பேட்டர்னான விஷயங்களை வந்து நல்லா ரெஜிஸ்டர் பண்ணி நம்மளுக்கு வந்து லிமிட்டிங் பிலீஃப்ஸை கொடுக்க ஆரம்பிக்கும்.
அதாவது இவ்வளோதான் நம்மளால முடியும், இதுக்கு மேல நம்மளால போ முடியாது, இவ்வளோதான் வி ஆர் கேப்பபிள் அப்படின்ற லிமிட்டிங் பிலீஃப்ஸ நம்மளுக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். ஏதாவது புதுசா முயற்சி பண்ணலாம்னா கூட ஒரு தடவ தோத்துட்டோம்னா அதோட அப்படியே நின்றுவோம். இது வேணாம்ப்பா, இதான் நம்மளுக்கு வரலையே, இதுக்கு மேல எதுக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த விஷயத்த தாவ ஆரம்பிச்சுருவோம். கான்ஷியஸ் மைண்டுன்றது கிரியேட்டிவ் மைண்ட். நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுன்றது ப்ரோக்ராம்ட் ஆர் ஹேபிட் மைண்ட். நம்ம பிரெயினை ப்ராப்பரா ட்ரெயின் பண்ணாலே நம்மளோட சக்சஸ்ஃபுல்லான லைஃப்க்கு நம்ம வந்து ஈஸியா மூவ் பண்ணலாம். கான்ஷியஸ் மைண்டை ரீப்ரோக்ராம் பண்றதுன்றது ஒரு இன்ஸ்டன்ட்ல நடந்துராது. இட் இஸ் அ ப்ராக்டிஸ் அண்ட் இட் வில் டேக் டைம். ஏன்னா உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து டெசிஷன் மேக்கிங்லும் சரி, தினமும் ஆட்டோமேட்டிக்கா பண்ற ஹேபிட்ஸையும் சரி, இதுதான் உங்களுக்கு சொல்லி இது வழியா தான் நீங்க பண்றீங்க. அதனால நீங்க சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கும் போது அது வந்து உங்களை எடுத்து ரிபல் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து பெர்சிஸ்டண்டா இருந்து நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ணணும். பண்றதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் செல்ஃப் அவேர்னஸ். உங்களுக்கு என்னென்ன மாதிரியான லிமிட்டிங் பிலீஃப் இருக்கு, இது உண்மையாவே இருக்கு, இதனாலதான் நம்மளால ஃபர்தரா மூவ் பண்ண முடியல அப்படின்ற ரியலைசேஷன் வரணும். ஸ்டெப் 2 எமோஷனல் சேஞ்ச். ஹியூமன்ஸ் ஆர் எமோஷனல் பீயிங்ஸ். எமோஷன்ன்றது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டூல். நல்லா இருக்க மனுஷன் கூட கோவம் வந்துட்டா பிசாசு மாதிரி மாறிடுவான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. நம்ம இப்போ பவர், சக்சஸ், மணி இது கூட அசோசியேட் ஆயிருக்க நெகட்டிவ் பிலீஃப்ஸை பிரேக் பண்ணிட்டு அது கூட ஒரு பாசிட்டிவ் எமோஷனை ஆட் பண்ணணும். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நெகட்டிவ் ஹூவ்ஸ், நெகட்டிவ் சாங்ஸ், எப்பவுமே நெகட்டிவா ஒரு விஷயம் சொன்னா அதுக்கு பாசிட்டிவ் விட ஹையர் இம்பாக்ட் இருக்கும். அதனால நெகட்டிவை வந்து பிரேக் பண்றதுக்கு வில் டேக் டைம். எப்படி பண்ணலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபெயிலியர் இஸ் ஈக்குவல் டு லாஸ் அப்படின்றத எடுத்துட்டு ஃபெயிலியர் இஸ் ஈக்குவல் டு அ ஸ்கோப் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு சான்ஸ் தான் ஃபெயிலியர் அப்படின்னு நம்ம வந்து மாத்தி போட போறோம். நம்ம விஷுவலைசேஷன் மூலமா கூட பண்ணலாம். த பவர் ஆஃப் தாட்ஸ் அண்ட் விஷன். ஹிப்னோசிஸ் மூலியமா பண்ணலாம். நீங்க கூகுள் இல்ல யூடியூப்ல போட்டு பார்த்தாலே நிறைய வீடியோஸ் இருக்கும். அந்த மாதிரி ஹவு டு ரீப்ரோக்ராம் யுவர் மைண்ட் அப்படி சொல்லிட்டு தூங்கும் போது ராத்திரி ஃபுல்லா கேட்குற மாதிரி இந்த மாதிரி பாசிட்டிவ் திங்ஸ், பாசிட்டிவ் அஃபர்மேஷன் இந்த மாதிரி விஷயங்களை ரிப்பீட்டடா கேட்குற மாதிரி ஹிப்னோசிஸ் மூலியமா கூட நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டை நம்ம மாத்தலாம். திஸ் இஸ் த்ரூ த பவர் ஆஃப் வேர்ட்ஸ். ஸ்டெப் 3 வந்து நம்ம தாட்ஸையும் நம்ம டிசையர்ஸையும் நம்ம ஒரே கோட்ல அலைன் பண்ண போறோம். உங்களை நீங்களே ஃபோர்ஸ் பண்ணி பாசிட்டிவா திங்க் பண்ண வைக்க போறீங்க. என்ன சிச்சுவேஷனா இருந்தாலும் சரி, அதுல ஒரு நன்மை இருக்குன்னு நீங்க ரொம்ப அழுத்தமா நம்பணும். என்ன நடந்தாலும் சரி, நியர் ஃபியூச்சர்ல நம்மளுக்கு அதுக்கான நல்லது நடக்கும் அப்படின்றத நீங்க ரொம்ப உறுதியா நம்பணும். முடியாது, எனக்கு தெரியாது, இது வராது, இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு நான் கத்துக்கிறேன், இது எப்படி பண்ணணும், இதுல என்னெல்லாம் இருக்கு, இந்த மாதிரியான வேர்ட்ஸ்க்கு நீங்க வந்து மாறணும். முழுக்க முழுக்க கன்சிஸ்டன்சி மூலியமா தான் மாத்த முடியும். ஒரு விஷயத்த திரும்ப 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 பண்றது மூலமா நீங்க உங்க பிரெயினுக்கு வந்து ஒரு பேட்டர்னை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றீங்க. அந்த பேட்டர்ன் இன்னும் ஸ்ட்ராங்காக உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் அதை அப்படியே உள்ள இழுத்துக்கும். அது என்ன ஏதுன்னுலாம் பார்க்காது. திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணி அந்த பேட்டர்னை உங்க பிரெயின்குள்ள போடுங்க. ஸோ இன்னைக்கு சப்கான்ஷியஸ் பிரெயின் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தோம், என்ன பண்ணி அதை மாத்தலான்னு பார்த்தோம். ஸோ நம்மளோட பேட்டர்ன்ஸ் ஆஃப் தாட்ஸை வந்து மாத்தினாலே போதும், நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா மாறும். உங்க கூட நீங்களே பாசிட்டிவா பேசுங்க. உங்க சக்சஸ் வந்து நல்லதுன்றத நம்ப ஆரம்பிங்க. தட்ஸ் இட் ஃபார் டுடே. சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் நெக்ஸ்ட் வீக் வி ஆர் ஹேவிங் அ வெரி ஸ்பெஷல் வீடியோ, 5 habits that will change your life. So I am Soumya Sundar. Until then, signing off. Bye.